ஹாய் ஆல் ஓணம் ஸ்பெஷலோட ஃபுட் ப்ரிப்பரேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு போனோமே ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஓணம் லீவு 10 நாள் முடிஞ்சு இன்றைக்கி ஹாப்பியாக போயாச்சு. டீச்சர் அவ்வளோ கடையில் வாங்குனீங்களான்னு கேட்டாங்க. என்ன பார்த்து இந்த ஒரு கேள்வி கேட்டீங்களே அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ. இப்போ அவியலுக்கான காய்கறிகள் ஃபுல்லாகவே தனித்தனியாக எடுத்து வச்சேன். கட் பண்ணது எல்லாமே காலையெல்லாம் தேவையான அளவு உப்பு. இது வந்து காளானுக்கு எடுத்து வச்சது. ஒரு தேங்காய் பத்தலை, 2 தேங்காய் வந்து எடுத்தேன். ஒரு தேங்காய் வந்து துருவி விட்டேன், ஒரு தேங்காய் வந்து பால் எடுத்தாச்சு. இப்போ கேரளா ஃபுட்டு அப்படின்னாலே நமக்கு ஃபுல்லாகவே என்னம்னா தேங்காய் பால் வச்சு தான். பின்ன பாப்பாவுக்கு பிடிக்குமே அப்படின்னு வந்து வழுதலைங்காய், நாங்கள் பெரிய கத்திரிக்காய் அப்படி வந்தது, கேரட் பொரியல், எல்லாமே ப்ரிப்ரேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. எந்த ஒரு வேலையுமே நம்ம டென்ஷன் இல்லாமல் செஞ்சோம் அப்படின்னோம்னா இனி 10 இல்லை 20 இல்லை 25 நாளுமே நம்ம செய்யலாம். இப்போ வந்து என்னம்னா இந்த ஒரு ஓணம் ஸ்பெஷல் வந்து காய்கறிகளுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்போம். இப்போ இன்றைக்கி மட்டும்தாங்க காய்கறி, மற்ற நாள்லாம் இவ்வளோ கூட்டு வச்சாலாம் உள்ளே போகாது அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த நாளில் வந்து எப்போவுமே வந்து மைண்டு ரிலாக்ஸாக நாளே நம்ம யோசிச்சிருவேன் என்னென்ன பண்ணணும், அதை எவ்வளோ அளவு பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்குலாம் முடிக்கணும். அப்போ கூடுதல் கச்சக்கச்சன்னு ஆகாமல் ஒரு சமையல் முடிஞ்சதும் அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அடுத்தது தொடங்குவேன். அப்படியே தாங்க டென்ஷன் இல்லாமல் பண்ணும்போது என்னால் எத்தனை ஐட்டங்களாலும் இப்போ இல்லை எப்போனாலுமே செய்ய முடியும். பின்ன வந்து என்னன்னா நமக்கு சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களாக இருக்கும் பார்த்திங்களா. அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சமையல் அப்படிங்கிறது. தம்பி பிள்ளைகள்லாம் வந்திருந்தாங்க. பாயாசம் வந்து 3 வெரைட்டியாக இருந்துச்சு. அந்த மாங்காய் வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க. ஒரு மாங்காய் 45 ரூபா. கட்டாயம் மாங்காய் ஊறுகாய் வேணும் அப்படின்னாச்சு பாப்பா. இப்போ எல்லாமே செஞ்சு முடித்து திட்டத்திட்ட காலையில் 6 மணிக்கு கிச்சனுக்குள்ளே போனது. 12:30 மணி நான் கிச்சனை விட்டு வெளியில் வரும்போது இதில் காலை சாப்பாடு அப்படிங்கிறது கட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டேன். இந்த சாரை வந்து தமிழ்நாடு போனதுனால அவர் இல்லாமல் இருந்துச்சு. அந்த ஒரு குறை மட்டும்தான். மற்றபடி எப்போவுமே ஓணத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து ஸ்பெஷல் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுபி வந்து பாய் போடலாம்.